Vegan risotto bites. This is an Italian dish, arancini சொல்லுவாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த டிஷ். அதை பேர் பண்றதுக்கு நம்ம cauliflower and cashew nut பேர் சொல்லிருக்கோம். அதோட அரபியாத்தா சாஸ் நம்ம San Marzano tomatoes யூஸ் பண்றோம். San Marzano tomatoesனா Italian plum tomatoes. So Italian plum tomatoesல என்ன இருக்கும்னா ஒரு ஸ்வீட்டா இருக்கும். At the end நம்ம சாஸ் பண்ணும்போது ஒரு tangy heat இருக்கும். So எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிருக்கோம். அதோட herb oil போட்டுருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மெக்சிகன் இன்ஸ்பயர் பண்ணி டாக்கோஸ் பண்ணிருக்கோம். crispy tacos. So இதில் guacamole இருக்கு, kimchi mayo இருக்கு. அதோட நம்ம மாக் மீட் இருக்கு, நம்ம ஹோம்மேட் மாக் மீட்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஜாக் ஃப்ரூட் அண்ட் சோயா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மீட்டோட ஸ்ட்ரிங்கி டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அதை கொண்டு வந்திருக்கோம். Again it's paired with kimchi mayo. So இது ஒரு one of a kind in Chennai. So அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாப்பனீஸ் செஷன் போகிறோம். So we have a sushi, avocado sushi with vegan chicken nuggets, and we also have vegan prawns as well. So நார்மல் sushi மாதிரி கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வீகன் பீட்சா. நம்ம பீட்சா ஏபி ஃப்ளார் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம T65 ஒரு ஃப்ளார் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு 3 பிளெண்டான ஃப்ளார். ஸோ இட் ஹேஸ் லைக் ஏபி and then sourdough flours எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஹோல் வீட் ஃப்ளார் மிக்ஸ் ஆகிருக்கு. இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா பிளான் பேஸ்ட் மீட்டில் பண்ணியிருக்கோம். பிளான் பேஸ்ட் மீட்னா மீட் மாதிரி டெக்ஸ்சர் இருக்கும், மீட் மாதிரி டேஸ்ட் இருக்கும், ஆனால் பிளான்ட்டில் பண்ண கம்ப்ளீட்டாக. அகைன் இது சோயா சாப் அண்ட் ஜாக் ஃப்ரூட்டில் இன்னோஸில் பண்ணது. அதே மாதிரி இதுக்கும் நம்ம San Marzano டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் காலிஃப்ளவர் ஸ்டேக். நீங்கள் யாரும் காலிஃப்ளவரில் ஸ்டேக் பண்ணி சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட்ஸ் ஆஃப் காலிஃப்ளவர் இருக்கும். ஒரு காலிஃப்ளவர் வச்சு நம்ம எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பண்ணலான்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரோஸ்டட் காலிஃப்ளவர். கீழே உள்ள பேஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பியூரே எப்படி பண்ணுறோன்னா ஒரு காலிஃப்ளவர் எடுத்து ஆல்மண்ட் மில்க் கேஷ்யூ நட்ஸ் போட்டு ஒரு 2-3 hours நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணி பியூரே பண்ணி அதில் ஸ்பிளிட் சாஸ், அதுவும் காலிஃப்ளவர்லேயே பண்ணுறது தான். ஸ்பிளிட் சாஸ் போட்டு மைக்ரோகிரீன்ஸ் போட்டு ஒரு அழகான இது ஒரு இந்தியன் டச்சோடு இருக்கும். பட் காண்டினென்டல் டிஷ் தான். இதுவும் புதுசு சென்னைக்கு. கடைசி லாஸ்ட் வி கோயிங் ஃபார் த டெசர்ட். இட்ஸ் பக்லவா டார்ட். பக்லவா டர்க்கியில் ஆரிஜினேட் ஆனது. பட் நம்ம டார்ட்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இனோவேட்டிவான பண்ணியிருக்கோம். பேட் வித் சால்டட் கேரமல். ஒரு ஃபியூஷன் கிச்சன், மெடிட்டேரியன் டிஷ் நிறையா இருக்குது. ஹம்மஸ் இருக்குது. ஹம்மஸ்லேயே ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. பீட்ரூட் ஹம்மஸ் இருக்குது, பெஸ்டோ ஹம்மஸ் இருக்குது, பாபா கனூஷ் இருக்குது, மோமரா சாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டையும் பார்க்கலாம். அதுமாதிரி lunch or dinner? We start at 12. We start from 12, but from 12 to 11 we are operating. So the menu is same, but நீங்கள் ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா வீக்லி ஸ்பெஷல்ஸ் இருக்கும். மெனுவில் இல்லாத ஐட்டம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி every 2 months we are planning to change the menu. So you will not get bored like when you come here, like you will not get told, oh I'm going to eat the same food. Not like that. We are going to change the food. So it will be a new experience for you. கஸ்டமர் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு எல்லாமே டைம் டு டைம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ட் சோர்ஸ் பண்ணுறதும் ரொம்ப பார்த்து தான் சோர்ஸ் பண்ணுறோம். சஸ்டைனபிளாகவும் இருக்கணும். இப்போ அவகாடோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணலாம். மெக்சிகோலேருந்து பண்ணால் இன்னும் சீப் அது நம்மளுக்கு. பட் ஆனால் நம்ம லோக்கல் க்ரோன் அவகாடோஸ், நம்ம கொடைக்கானலில் உள்ள அவகாடோஸ் அதான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதுக்கு நம்ம மெயின் கான்செப்டே என்வரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. ஃபுட் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் அதிகமாக பொல்யூட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். நம்மளோட வே ஆஃப் லிவிங்லேருந்து எல்லாத்துமே கொஞ்சம் நேச்சருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அந்த இதில் போய்ட்டுருக்கோம். இப்போ அனிமல் இப்போ பார்த்தீங்கன்னா போல்ட்ரி இண்டஸ்ட்ரி இருக்குது. அதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் மீட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு மீட் பேஸ்டில் போகிறோம். நாங்கள் பிளான் பேஸ்ட் மீட்டில் போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளோட சென்னை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வீகன் ஃபுட், வீகன் கல்ச்சர் இப்போ தான் வந்துட்டுருக்கு. மற்ற வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயோ வந்துடுச்சு. நம்மளோட ஆடியன்ஸ், டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, லிமிட்டட் ஆடியன்ஸ் தான். பட் சென்னையில் இன்னும் வளரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன்.
ஸோ இதான் நம்ம மெயின் கான்செப்ட். கான்ஷியஸாக இருக்கணும், கான்ஷியஸ் ஃபுட் நிறையா சாப்பிடணும். அட் த மீன் டைம் நம்ம டேஸ்ட் பட்ஸையும் பார்த்துக்கணும்ல. சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், பட் டேஸ்டியாகவும் சாப்பிட்றோம், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணால் தான் எல்லாம். டெலிவரி இருக்குங்களா? லொக்கேஷன் எங்கே? லொக்கேஷன் நம்ம இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா வீகன் கெஃபே, ஹவுஸ் ஆஃப் கிளாத்பர்க் வீகன் கெஃபே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் வரும். ஸ்விக்கி டைனர்ஸில் இருக்கும். ஸோ எல்லாமே வரும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேத்பட் ஹேரிங்டன் ரோடில் இருக்குது. ஹேரிங்டன் ரோட் சேத்பட்டில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே நம்ம பில்டிங் ஒரு வைப்ரண்ட்டான பில்டிங் இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது ஹவுஸ் ஆஃப் கிளாத்பர்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லைஃப் ஸ்டைலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கான்ஷியஸ் ஃபேஷன் கேஃபே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சஸ்டைனபிளி சோர்ஸ் பண்ணி சஸ்டைனபிளாக ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். ஒரு மீட்டர் நீங்கள் துணி ரெடி பண்ணுறதுக்கு பல விதமாக நீங்கள் வாஷ் பண்ணி டை பண்ணி இது மாதிரி பண்ணணும். நம்மக்கிட்ட உள்ள க்ளோத்ஸ் எல்லாமே ரொம்ப சஸ்டைனபிளாக பண்ணது. இப்போ ஒவ்வொரு பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் ஷெல்லேருந்து பட்டன் பண்ணியிருப்போம். மற்ற எல்லா இடத்துலையும் பிளாஸ்டிக் இருக்கும், அக்ரிலிக் இருக்கும். ஈவன் த பட்டன் வி ஆர் மேக்கிங் ஃப்ரம் கோகனட். சேம் இந்த வீகன் ஃபுட்டும் அதே மாதிரி தான். நம்மளோட ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப சஸ்டைனபிளாக பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வீகன் டெசர்ட்ஸ் பார்லர் இருக்குது, ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குது. நம்மக்கிட்ட எப்படி ஐஸ்கிரீம் பண்ணுறோன்னா கோகனட் மில்க், ஆல்மண்ட் மில்க் வச்சு பண்ணுறோம். மில்க்கை தவிர்த்து அப்படி வச்சு பண்ணுறோம். அதே மாதிரி சுகர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாத்துலேயும் சுகர் பதிலாக ஸ்டீவியா யூஸ் பண்ணுறோம். ஸ்டீவியாவும் சில பேருக்கு பிடிக்கலான்னு நம்ம ப்ரௌன் சுகர் கட்டாயம் சொன்னால் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐஸ்கிரீம் பார்லர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 12 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்பெஷலாக சில்ட்ரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பர்த்டே பார்ட்டிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். வி ஹேவ் அ கிட்டி பார்ட்டி ரூம். இப்போ பர்த்டே பார்ட்டிஸ்க்கு தனியாக நாங்கள் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நகட்ஸ்லாம் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சிக்கன் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மற்றபடி கிட்ஸுக்காண்டி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ டாக்கோஸ் கிட்ஸ் சாப்பிடலாம். சூஷி நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்மக்கிட்ட பாபன்னு ஒரு ஐட்டம் இருக்குது, கொரியன். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கும் பிடிக்கும், அடல்ட்ஸுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ புக்கிங்காக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம். நீங்கள் மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ் மூலம் ட்ரை பண்ணுங்கள், புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வீக் டேஸ் இட் வில் பி ஃப்ரீ. யூ கேன் கம் பிகாஸ் வி ஆர் அ நியூலி ஓப்பன் ரெஸ்டாரண்ட். ஸோ ப்ரைஸ் எப்படி சார் நார்மலாக? இட்ஸ் ஆன் நாட் இந்த ஹையர், இட்ஸ் இந்த மிட் ரேஞ்ச். இப்போதைக்கு நாங்கள் ப்ரைஸ் எதுவும் ஜாஸ்தி பண்ண விரும்பல. நம்ம போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். என்ன நம்மளோட மெயின் மோட்டோ என்னென்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸை கொடுக்கணும். நீங்கள் இது வந்து சாப்பிட்டு போகிற மாதிரி கிடையாது. நம்ம இடத்துக்கு வர்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் தான் நம்ம ஃபுட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? தேங்க்யூ.